சாந்தி ஐஏஎஸ் அகாடமியின் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான தாள் 1 தாள் 2க்கான கணித வகுப்பிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்று நமது கணித வகுப்பில் பல்வேறு தலைப்புகளுக்கிடையே முதலாவதாக வடிவியலில் நாம் சில முக்கியமான கணக்குகளை பார்க்கலாம். முதல்ல வடிவியலில் கார் பகுதி, அதாவது நம்மளுடைய கிராஃப்ட்ல நம்ம வரைவோம். கார் பகுதி அப்படின்னு சொல்லுவோம். அந்த கார் பகுதியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நமக்கு கணக்கில் வந்து எந்த கார் பகுதியில் அமையும் அப்படிங்கிற வினா வந்து கேட்கப்படும். நம்மளுடைய கிராஃப்ட் ஷீட்டில் நம்ம நம்பர் போடுவோம். அதில் எந்த கார் பகுதி அப்படிங்கிறத பற்றி நமக்கு கணக்கு வரும். அதில் நம்ம இந்த கிராஃப்ட் ஷீட்டுக்கான நம்பரை நோட் பண்ணிக்கிடுவோம். -2 3. அதே மாதிரி எக்ஸ் அச்சு, ஒய் அச்சில் இங்கே 1 2 3 4, இங்கே -1 -2 -3 -4. இதில் நமக்கு கார் பகுதி அப்படிங்கிறது இது 1வது கார் பகுதியாகவும், இது 2வது கார் பகுதியாகவும், இது 3, இது 4. மொத்தம் 4 கார் பகுதி நமக்கு இருக்கு. இந்த 4 கார் பகுதியில் எந்தெந்த நம்பர்ஸ் எல்லாம் அமையும் அப்படின்னா, இப்போ இந்த கார் பகுதி 1ல் பிளஸ் பிளஸ் 2 எண்களும், அதாவது எக்ஸ் நம்பரும் ஒய் நம்பரும் பிளஸ்ல இருந்தா அது முதலாவது கார் பகுதியிலும், மைனஸ் பிளஸ், அதாவது எக்ஸ் ஹெச்ல வந்து மைனஸ், ஒய் ஹெச்ல வந்து பிளஸ் இருந்தா அது வந்து 2வது கார் பகுதியிலும், மூன்றாவது கார் பகுதியில மைனஸ் மைனஸ், அதாவது எக்ஸ் ஹெச்லயும் மைனஸ், ஒய் ஹெச்லயும் மைனஸ் வந்தா அது 3வது கார் பகுதியும், எக்ஸ் ஹெச்ல பிளஸ், ஒய் ஹெச்ல மைனஸ் வந்தா அது 4வது கார் பகுதியிலும் அமையும். இப்போ நமக்கு வினாக்கள் என்ன கேட்டிருக்குன்னா, நமக்கு புள்ளி கொடுப்பாங்க. அந்த புள்ளி எந்த கார் பகுதியில் அமையும் அப்படிங்கிறத நமக்கு கேட்பாங்க. அதை நம்ம என்ன எழுதணும். முதல்ல இந்த கார் பகுதியை நல்லா ஞாபகம் வச்சுக்குவோம். 1 2 3 4 நம்மளுடைய கார் பகுதி. இப்போ நமக்கு கணக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா, 3, -8 -1, -1, -3, 2, 5, -7, 3. இந்த எண்கள் எந்த கார் பகுதியில் அமையும்? இப்போ முதல் கணக்கை பாருங்க. 3, -8, அதாவது எக்ஸ் ஹெச்ல 3, ஒய் ஹெச்ல -8. அப்போ எக்ஸ் ஹெச்ல 3, ஒய் ஹெச்ல -3. ஸோ அப்போ இது முதற் கார் பகுதி. அடுத்து -1 -3 ரெண்டுமே, -1 -3 இது 3வது கார் பகுதி. அடுத்து 2, 5, அது எக்ஸ் ஹெச்ல 2, ஒய் ஹெச்ல 5. ஸோ இது முதற் கார் பகுதி. -7, 3, அதாவது எக்ஸ் ஹெச்ல -7, ஒய் ஹெச்ல 3. அப்போ மைனஸ் பிளஸ், அது எத்தனாவது கார் பகுதி? 2வது கார் பகுதி. அப்போ 2ம் பிளஸ், எக்ஸும் பிளஸ், ஒய்யும் பிளஸ்னா முதல் கார் பகுதி. எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் அப்படின்னா அது 2வது கார் பகுதி. எக்ஸ் ஹெச்சும் மைனஸ், ஒய் ஹெச்சும் மைனஸ் அப்படின்னா அது 3வது கார் பகுதி. எக்ஸ் ஹெச்ல பிளஸ், ஒய் ஹெச்ல மைனஸ் இருந்தா அது வந்து 4வது கார் பகுதி. ஸோ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய எண்கள் எந்தெந்த கார் பகுதிங்கிறத நம்ம இந்த மாதிரி என்ன செய்யலாம், கண்டுபிடிச்சு அந்த எந்த கார் பகுதிங்கிறத நம்ம என்ன செய்யணும், எழுதணும். இது நம்மளுடைய கார் பகுதி கண்டுபிடிக்கிற முறை. நீங்க 1, 2, 3, 4ங்கிறத நம்ம என்ன செய்யணும், அந்த என்ன கார் பகுதிங்கிறத கொடுத்துருக்க புள்ளிக்கு எழுதணும். அடுத்ததாக நம்ம வந்து ஒரு 5 முக்கியமான கணக்குகள் பார்க்க போறோம். அதுல முதல் கணக்கு இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு.
இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு. இந்த ஆயத்தொலை வடிவியல்ல இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவுக்கான ஃபார்முலா, அதாவது சூத்திரம் என்ன அப்படின்னா, d = √x2 - x1 whole square plus y2 - y1 whole square. இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவுக்கான சூத்திரம் √x2 - x1 whole square plus y2 - y1 whole square. இந்த ஃபார்முலா வச்சு நம்ம கொடுத்துருக்க புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. √x2 - x1 whole square plus y2 - y1 whole square. இதுதான் நம்மளுடைய இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவுக்கான ஃபார்முலா. நம்ம இதுக்குரிய கணக்குகள் பார்ப்போம். -4, 3, 2, -3 இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு காண்க. -4, 3 மற்றும் 2, -3 இந்த புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு நம்ம கண்டுபிடிக்கிறோம். முதல்ல இதுல -4 x1, 3 வந்து y1, 3 வந்து y1, அடுத்து 2x2, 3 -3 y2. இப்போ இதை நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்படியே பிரதிடலாம். ஃபர்ஸ்ட் x2 வந்து 2 மைனஸ் y1 x1 வந்து -4. ஸோ அப்போ ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு, ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 - y1, y2 -3 மைனஸ் y1 3. அப்போ 2 இந்த மைனஸ் மைனஸ் பிளஸ் பிளஸ் இந்த மைனஸ் மைனஸ் கூட்டினா -6². அப்ப இது ரெண்டையும் கூட்டினா 6² பிளஸ் -6². இப்போ 6² 36, இந்த 6² 36. அப்ப 36 36 72 √72. இந்த √72 நம்ம எப்படி பிரிக்கலாம்? 36 × 2 12, 6 1 7. இப்ப 36க்கு ரூட் 6. அப்ப 6 √2. 36க்கான ரூட் 6 √2. அப்போ நமக்கு இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு 6 √2. அப்போ x2 - x1 y2 - y1 நம்ம இதை சுருக்கிறோம். சுருக்கி நம்ம கொண்டு வரும்போது நமக்கு ஆன்சர் 6 √2 அப்படிங்கிறது தான் இந்த இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு. ரெண்டாவது கணக்கு பாருங்க. -7 - 3 11,0. 7, 3 11,0 இந்த இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு. இதை நம்ம நேரடியா எழுதலாம். x1 y1 x2 y2. அப்போ 11 - 7 ஸ்கொயர் பிளஸ் y2 0 -3 ஸ்கொயர். அப்போ 11 - 7 4 ஸ்கொயர் -3 -3 ஸ்கொயர். அப்ப 4 ஸ்கொயர் 16, 3 ஸ்கொயர் 9, √25. √25க்கான மதிப்பு 5. அப்ப இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு 5. இதை நம்ம இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவுக்கான வழிமுறை. இப்ப நம்ம ஹோம்ஒர்க் கணக்கு இதுலயே பார்த்துடலாம். நோட் பண்ணிக்கோங்க.
1,2 4,3 2 3,4 -7,2 3 3, -9 -2,3 நாலாவது கணக்கு A, B, C, B. இந்த இரு புள்ளிகளுக்கிடையே உள்ள தொலைவுக்கான கணக்குகள் இதை நோட் பண்ணிக்கோங்க. 1,2 4,3 3,4 மற்றும் -7,2 3, -9 மற்றும் -2,3 A, B அடுத்து C, B. இந்த இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவுக்கான கணக்குகளை நீங்க செஞ்சு பாருங்க. இதற்கான விடைகளை நீங்க அந்த கணக்கை செய்து அந்த ஆன்சரை போட்டு பாருங்க. அடுத்ததாக நம்ம நடுப்புள்ளி கண்டுபிடிக்கிற கணக்கு போலாம். இதுலயே இன்னொரு கணக்கு இருக்கு. இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவுல பாருங்க, இரு புள்ளிகளுக்கு இடையே தொலைவுல x1 y1 மற்றும் ஆதிப்புள்ளி x1 y1 மற்றும் ஆதிப்புள்ளி ஆகியவற்றுக்கு இடையே உள்ள தொலைவு. ஆகியவற்றுக்கு இடையே உள்ள தொலைவு எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுல ஆதிப்புள்ளிங்கிறது என்ன? 0,0 x அச்சுலையும் 0 y அச்சுலையும் 0, அதான் நம்ம ஆதிப்புள்ளின்னு சொல்றோம். இந்த இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா x1 ஸ்கொயர் பிளஸ் y1 ஸ்கொயர், x1 ஸ்கொயர் பிளஸ் y1 ஸ்கொயர். இதான் x1, y1 மற்றும் ஆதிப்புள்ளிக்கு இடையே உள்ள தொலைவுக்கான ஃபார்முலா. x1 ஸ்கொயர் பிளஸ் y1 ஸ்கொயர். இப்போ நம்ம இதுல ஒரு கணக்கு பார்க்கலாம். 5, -1 மற்றும் ஆதிப்புள்ளி. இப்போ இதற்கு ஃபார்முலா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். x1 ஸ்கொயர் பிளஸ் y1 ஸ்கொயர். ஸோ அப்போ x1 எவ்வளோ? 5 ஸ்கொயர். y1 எவ்வளோ? -1 ஸ்கொயர். இப்போ 5 ஸ்கொயரு 25, -1 ஸ்கொயரு 1, அப்போ √26. இதை நம்ம பிரிக்க முடிஞ்சா பிரிச்சு போடணும், முடியலைன்னா நம்ம ஆன்சரை அப்படியே என்ன செஞ்சலாம், போட்டுடலாம். √26. அதாவது x1 5, y1 -1, 5 ஸ்கொயர் 25, 1 ஸ்கொயர் 1. அப்போ √26 இதனுடைய தொலைவு. இதுல ஒரு கணக்கு நீங்க ஹோம்ஒர்க் செஞ்சு பாருங்க. 4,1 மற்றும் ஆதிப்புள்ளி இடையே உள்ள தொலைவு. 4, -1 மற்றும் ஆதிப்புள்ளி இடையே உள்ள தொலைவு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அடுத்ததா நம்ம ரெண்டாவது மாடல் இப்போ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவுக்கான கணக்கு மற்றும் x1 y1 மற்றும் ஆதிப்புள்ளிக்கு இடையே உள்ள தொலைவுக்கான கணக்கு. அடுத்ததா ஒரு கோட்டு துண்டின் நடுப்புள்ளி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஒரு கோட்டு துண்டின் நடுப்புள்ளி, ஒரு கோட்டு துண்டின் நடுப்புள்ளி எப்படி கண்டுபிடிக்கிறது? இதற்கான ஃபார்முலா x1 plus x2 by 2 y1 y2
y1 plus y2 by 2. ஒரு கோட்டு துண்டின் நடுப்புள்ளி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா x1 plus x2 by 2 y1 plus y2 by 2. இதை வச்சு நம்ம புள்ளிய ஒரு கோட்டு துண்டினுடைய நடுப்புள்ளியை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ நம்ம கணக்கு பார்க்கலாம். -8 -10 4,2 -8 -10 4, -2 இதனுடைய நடுப்புள்ளி எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம ஏற்கனவே ஃபார்முலா பார்த்துட்டோம். x1 plus x2 by 2 y1 plus y2 by 2. ஸோ அப்போ x1 y1 x2 y2. அப்போ x2 எவ்வளவு? x1 எவ்வளோ? -8. x2 எவ்வளோ? 4 by 2. கமா y1 -10 y2 -2. அப்போ -8 plus 4 கூட்டுனா -4 by 2. அடுத்து -10யும் -2யும் கூட்டினா -12 by 2. அப்போ 4 2 2 4 4 2 6 2 12. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய நடுப்புள்ளி -2, -6 -2, -6. இது நம்மளுடைய கோட்டுத்துண்டினுடைய நடுப்புள்ளி. இதே மாதிரி இன்னொரு கணக்கு பார்க்கலாம். ரெண்டாவது கணக்கு -8, மற்றும் -8, 0. 8, -2 -8, 0. இந்த புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு நடுப்புள்ளி எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஏற்கனவே பார்த்துட்டோம். x1 y1 x2 y2. அப்போ x1 8 பிளஸ் வரணும். இங்க ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால நம்ம -8 by 2 கமா y2 x1 y1 -2 y2 0 by 2. அப்போ -8 -8 by 2 0. இப்போ இங்கே -2 by 2. ஆன்சர் என்ன வரும்? 2 2 அடிச்சோம்னா 0, -1. 0, -1 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய நடுப்புள்ளி. இப்போ இதற்கான ஹோம்ஒர்க் கணக்குகள் எல்லாம் எழுதிக்கோங்க. நீங்கள் எல்லாரும் அதை செஞ்சு பாருங்க. -2, -3 -6, -5. ரெண்டாவது கணக்கு a, b a plus 2b, 2a minus b. a minus b. அடுத்து மூணாவது கணக்கு -a 2b -3a, -4b. நாலாவது கணக்கு 1/2, -3/7, 3/2, -11/7. இந்த கணக்குகளை நீங்கள் நடுப்புள்ளி கண்டுபிடிங்க.
-2, -6, -5, a, b, a plus 2b, 2a minus b, minus a, 2b, minus 3a, minus 4b, 1/2, 3/7, 3/2, minus 11/7. இந்த கணக்குகளுக்கு நடுப்புள்ளி கண்டுபிடிச்சு பாருங்க. இந்த கணக்குகளை அதனுடைய நடுப்புள்ளிகளை நீங்க கண்டுபிடிங்க. இப்ப நம்ம அடுத்த தலைப்பு பார்க்கலாம். அடுத்தது முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம். முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம். முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் கண்டுபிடிக்கிறது. முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் கண்டுபிடிக்க ஃபார்முலா x1 plus x2 plus x3/3, y1 y2 y3/3. இதான் நம்மளுடைய முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையத்துக்கான ஃபார்முலா. ஸோ நம்ம கொடுத்துருக்க கணக்குக்கு இந்த x1 x2 x3/3, y1 y2 y3/3 இதை கூட்டி 3ஆல் வகுத்தோம் அப்படின்னா நமக்கான முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் கிடைக்கும். ஃபார்முலா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அதுக்கான கணக்குகள் பார்க்கலாம். -6, -1, 8, 3, 10, -5. இப்போ இந்த கணக்குக்கு நம்ம பார்க்கலாம். 6, -1, 8, 3, 10, -5. அப்போ x1 y1, x2 y2, x3 y3. அப்போ x1 6 plus x2 8, x3 10/3. அடுத்து y1 -1, y2 3, y3 -5/3. இதை கூட்டிடலாமா? 10, 18, 24/3. இங்கே கூட்டலாமா? 2 மைனஸ் இருக்கு. ஸோ -6, -6ஐயும் +3ஐயும் கூட்டினோம்னா -3/3. அப்போ 8, 3, 24, 1, 3, 3. அப்போ 8, -1. 8, -1ங்கிறது இதனுடைய நடுக்கோட்டு மையம். பார்த்துட்டீங்களா? இன்னொரு கணக்கு செய்யலாமா? ரெண்டாவது கணக்கு 2, -4, -3, -7, 7, 2. இதனுடைய நடுக்கோட்டு மையம். இப்போ நம்ம ஏற்கனவே நமக்கு தெரியும் x1 y1 x2 y2 x3 y3. இப்போ நம்ம அதை எழுத வேண்டிய அவசியம் இல்லை, நேரடியாகவே எழுதிடலாம். x1 2, x2 -3 plus x3 7/3. அடுத்து -4 -7 plus 2. அப்போ +2 கூட்டுவோம். 7, 2, 9. 9ல் 3 கழிச்சா 6/3. அடுத்து இங்கே 2 மைனஸ் இருக்கு. ஸோ 7, 4, 11. 11ல் 2 கழிச்சோம் அப்படின்னா -9. 1, 3, 3, 2, 3, 6, 1, 3, 3, 3, 9. அப்போ 2, -3. இது இதனுடைய நடுக்கோட்டு மையம்.
அடுத்து நீங்கள் ஹோம்ஒர்க் எழுதிக்கோங்க. -5, -5, 1, -4, அடுத்து -4, -2, -5, -5, -5, 1, -4, -4, -2 இதனுடைய நடுக்கோட்டு மையத்தை நீங்க செஞ்சு பாருங்க. அடுத்து 4வது தலைப்பா உட்புறமாக, அதாவது கோட்டு துண்டை உட்புறமாக பிரிக்கும் புள்ளி எப்படி கண்டுபிடிக்கிறது. நமக்கு 2 புள்ளி கொடுத்துருப்பாங்க. அந்த 2 புள்ளியை உட்புறமாக பிரிக்கும் புள்ளி எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். கணக்கு எழுதிக்கோங்க. 3,5 மற்றும் 8, -10 10ஐ இணைக்கும் கோட்டு துண்டை மூணு 2 என்ற விகிதத்தில் உட்புறம் பிரிக்கும் புள்ளியின் ஆயத்தொலைவு. -5 மற்றும் 8, -10ஐ இணைக்கும் கோட்டு துண்டை 3:2 என்ற விகிதத்தில் பிரிக்கும் புள்ளியின் ஆயத்தொலைவு காண்க. முதல்ல நம்ம இதற்கான ஃபார்முலா எழுதிக்குவோம். mx2 plus nx1 by m plus n, my2 plus ny1 by m plus n, mx2 plus nx1 by m plus n, my2 plus my1 by m plus n. இதுல நமக்கு x1 x2 y1 y2 தெரியும். இது x1 இது y1, இது x2 இது y2. mn அப்படிங்கிறது இந்த விகிதம். 3m n வந்து 2. இந்த விகிதத்தில் அது பிரிக்குது. ஸோ இதுக்கு நம்ம இந்த ஃபார்முலாவில் நம்ம இந்த உட்புறமாக பிரிக்கும் புள்ளியை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஃபார்முலாவை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கணக்கை செய்யலாம். m வந்து என்ன 3, mx2 8 plus n2 x1 3 by m plus n. அடுத்ததா my2 m வந்து 3 y2 -10 plus n2 y1 5 by plus 2 முகட்டா 24 plus 6 5 கமா 3 10 30 -30 plus 10 by 5. அப்போ 24 6 30 30 by 5 அடுத்ததா -20 by 5. ஓரஞ்சு 5 ஆரஞ்சா 30 ஓரஞ்சு 5 4 5 20 6, -4. உட்புறமாக பிரிக்கும் புள்ளி 6,
-4. நம்ம இந்த சுருக்குறது இதெல்லாம் இதுலயே கூட செய்யலாம். ஒரே ஸ்டெப்லயே நம்ம சுருக்கி நம்ம வேகமா செய்யணும்னாலும் செஞ்சுக்கலாம். அது நம்ம நிறைய கணக்குகள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது வழக்கமாகவே அது வந்துடும். நம்ம அதை ஈஸியாக செஞ்சிடலாம். இதற்கு இன்னும் 2 கணக்கு நீங்க செஞ்சு பாருங்க. -4, -3, 9, 7. இந்த புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டை உட்புறமாக 3:2 என்ற விகிதத்தில் பிரிக்கும் புள்ளியின் ஆயத்தொலைவு. நான் கணக்கை வந்து சுருக்கமாக எழுதியிருக்கிறேன். 4, -3 மற்றும் 9, 7 ஆகிய கோட்டுத்துண்டை இணைக்கும் புள்ளிகளை உட்புறமாக 3:2 என்ற விகிதத்தில் பிரிக்கக்கூடிய புள்ளியின் ஆயத்தொலைவு. நீங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. x1 y1 x2 y2 உட்புறமாக பிரிக்கும் புள்ளி 3:2, அதாவது m-உம் n-உம். இரண்டாவது கணக்கு 2, 4 மற்றும் 5, 7. இதை உட்புறமாக 2:1 என்ற விகிதத்தில் பிரிக்கக்கூடிய புள்ளி. 2, 4 மற்றும் 5, 7 ஆகிய கோட்டுத்துண்டை இணைக்கும் புள்ளிகளை உட்புறமாக 2:1 என்ற விகிதத்தில் பிரிக்கக்கூடிய ஆயத்தொலைவு எது? இந்த 2 கணக்கையும் நீங்க அந்த ஃபார்முலா வச்சு செஞ்சு பாருங்க. இப்போ நம்ம ஆயத்தொலை வடிவியலில் மொத்தம் 4 கணக்கு பார்த்துருக்குறோம். 1 கார் பகுதி, எந்த கார் பகுதின்னு கண்டுபிடிக்கிறது 1. 2வது இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு கண்டுபிடிக்கிறது. 2வது x1 y1 மற்றும் ஆதி புள்ளிக்கு இடையே உள்ள தொலைவு கண்டுபிடிக்கிறது. 3வது 4வது ஒரு கோட்டுத்தினுடைய நடுப்புள்ளி கண்டுபிடிக்கிறது. அடுத்து ஒரு முக்கோணத்தினுடைய நடுக்கோட்டு மையம் கண்டுபிடிக்கிறது. அடுத்து உட்புறமாக பிரிக்கும் புள்ளி. ஸோ முக்கியமான ஒரு 2 மொத்தம் 6 கணக்கு நம்ம பார்த்துருக்குறோம். இந்த 6 கணக்குக்கான அந்த ஹோம்ஒர்க் கணக்குகளையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது அனைத்துமே நம்மளுடைய பள்ளி புத்தகத்தில் இருக்கக்கூடிய கணக்குகள் தான். வேறு நீங்கள் ஏதாவது வினாத்தாள் பார்த்து அதில் இந்த தலைப்புகளில் கணக்கு இருந்தால் நீங்கள் பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஆயத்தொலை வடிவியலில் சில முக்கியமான கணக்குகள் இது. இன்னும் கணக்குகள் இருக்குது, அதை நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளில் பார்ப்போம். இப்போ முதல்ல ஆயத்தொலை வடிவியலில் மிக முக்கியமான சம்ஸ், அதாவது முக்கியமாக சொல்லணும்னா 2 மார்க் கணக்குன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி கணக்குகள் தான் நமக்கு தேர்வுக்கு வந்து கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப பெரிய கணக்குகள் அப்படி எல்லாம் ரொம்ப கேட்க மாட்டாங்க. ஸோ நமக்கு இது முக்கியமான கணக்குகள். அதனால இந்த ஆயத்தொலை வடிவியலில் இந்த கணக்குகளை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா அளவியலில் நம்ம சில தலைப்புகள் பார்ப்போம். அளவியல்ல முதல்ல ஒரு முக்கோணத்தினுடைய உயரம் கொடுக்கல அப்படின்னா அதனுடைய பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கிறது? அது முக்கோணத்தின் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதான் ஹெரான் சூத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹெரான் என்பவர் கண்டுபிடிச்ச அந்த சூத்திரத்தின்படி முக்கோணத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா ஹெரான் சூத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுபடி முக்கோணத்தின் பரப்பு ரூட் எஸ் எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி சதுர அலகுகள். எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி சதுர அலகுகள். இதுல எஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு முக்கோணத்தினுடைய அரை சுற்றளவு அப்படிங்கிறது. அதை சுற்றளவுல பாதி, அதான் எஸ். அப்ப எஸ் ஈக்குவல்
a plus b plus c by 2. s கண்டுபிடிக்கிறதுக்கு a plus b plus c by 2 அப்படிங்கிறது தான் நம்ம s. இப்போ இந்த எஸ்ஸும் நமக்கு ஏபிசி கொடுத்துருப்பாங்க. இந்த வச்சு நம்ம என்ன செய்கிறோம், நம்மளுடைய முக்கோணத்தினுடைய பரப்பளவு என்ன செய்கிறோம், கண்டுபிடிக்கிறோம். ஹெரான் சூத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கணக்குக்கு போகலாம். ஒரு முக்கோண வடிவ வயலின் பக்க நீளங்கள். ஒரு முக்கோண வடிவ வயலின் பக்க நீளங்கள் 28 மீட்டர், 15 மீட்டர், 41 மீட்டர். வயலின் பரப்பு என்ன? ஒரு முக்கோண வடிவ வயலின் பக்க நீளங்கள் 28 மீட்டர், 15 மீட்டர், 41 மீட்டர். வயலின் பரப்பு என்ன? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ இது ஏ, இது பி, இது சி. அந்த பக்க நீளங்கள் தான் நமக்கு ஏபிசி. அப்போ 28 + 15 + 41 by 2. முடியலாமா? 1 6 14, 1 5 6 8, 4 2 8 2 4. எஸ் வந்து 42. இப்போ நம்ம கணக்கில் செய்யலாம். எஸ் கண்டுபிடிச்சிட்டோம். எஸ் வந்து 42. அப்போ 42 42 ஏ எவ்வளோ பார்த்தோம்? 28. அடுத்து எஸ் மைனஸ் 42 - 15, 42 - 41 சி. அப்படியே சுருக்கிடலாம். 42 பெருக்கல் 42லேருந்து 28 கழிக்கிறோம். 42 28 கழிச்சா எத்தனை? 14. 28 32 42 பெருக்கல் 15 கழிச்சோம் அப்படின்னா 42ல் 15, 40ல் 15 கழிச்சா 25 27, 42ல் 41 கழிச்சா 1. இப்போ இதை பிரிப்போம். 6 7 42, 6 7 42, 14 பிரிச்சோம்னா 7 7 14, 27 பிரிச்சோம்னா 39 27 பெருக்கல் 1. நம்ம அந்த ரூட் எடுக்கிற மாதிரி இதை பிரிச்சுக்கிடுவோம். இப்போ இந்த 6 பிரிச்சோம்னா 3 6, 7 அப்படியே போட்டுக்கிடுவோம். 2 7 பெருக்கல் 3. இந்த 9 பிரிக்கலாம். 3 9. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் எடுத்து எழுதுவோம். எத்தனை? 2 எத்தனை தடவை இருக்கு? 2. ரெண்டு 3 4 இருக்கு. ஸோ அப்போ 2 3 எடுத்துக்கிடுவோம். 7 2 தடவை இருக்கு, ஒரு 7 எடுத்துக்கிடுவோம். இப்போ பெருக்கலாமா? இதை பெருக்கிட்டோன்னா 23 6 6 3 18 × 7 எண்ணெயில் 56 5 7 5 12. ஸோ அப்போ 126 சதுர
மீட்டர். முக்கோணத்தினுடைய பரப்பளவு. இப்போ நம்ம இவ்வளவு விளக்கமா இதை செய்கிறோம். நம்ம நிறைய கணக்குகள் செஞ்சு பார்க்கும்போது இதை நம்ம ரொம்ப இத்தனை ஸ்டெப் இல்லாமல் ரொம்ப ஷார்ட்டாக என்ன செஞ்சுக்கலாம். நேரடியாகவே கழிச்சு கூட எழுதியே போட்டுடலாம். நம்ம இந்த முதல் வரியிலேயே இந்த வரியிலேயே நம்ம கழிச்சே நம்ம நேரடியாக எழுதி இந்த கணக்கை நம்ம சுருக்கமாக செஞ்சிடலாம். ஸோ இன்னொரு கணக்கு பார்ப்போம். இப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 10 சென்டிமீட்டர் 24 சென்டிமீட்டர் 26 சென்டிமீட்டர். இப்போ முதல்ல எஸ் கண்டுபிடிக்கணும். எஸ் நேரடியாக கூட்டிடலாமா? 26 30 50 60. அப்போ 60/2 30. எஸ் வந்து 30. 24 34 40 60. 60ல் பாதி 30. இப்போ நம்ம நேரடியாகவே எழுதிடலாமா? 30. இப்போ முதல்ல அப்படியே கழிச்சிடலாம். 20 அடுத்து 6 அடுத்து 4. இப்போ எழுதுங்க. 6 30, 4 20, 3 6, 2 4. இப்போ இதை பிரிக்கலாம். 23 6, 2 4, 2 எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6. ஸோ அப்போ 3 2 எடுத்துக்கிறோம். 1 2 இருக்கு. ஸோ ஒரு 3 5 1 பிரிக்கலாமா? 2 4 4 2 8 3 24 24 5 5 20 10 2 12 சதுர சென்டிமீட்டர். 120 சதுர சென்டிமீட்டர் அல்லது சென்டிமீட்டர் கியூப். இது நம்மளுடைய முக்கோணத்தினுடைய பரப்பளவு. இப்போ நீங்கள் ஹோம்ஒர்க் ஒரு கணக்கு செஞ்சு பாருங்க. 1.8 மீட்டர் 8.2 மீட்டர் 8 மீட்டர் 8.2 மீட்டர் முக்கோணத்தினுடைய பரப்பு. முக்கோணத்தினுடைய பரப்பு கண்டுபிடிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் எஸ், அப்புறம் முக்கோணத்தினுடைய பரப்பு. 1.8 மீட்டர் 8 மீட்டர் 8.2 மீட்டர். அடுத்து நம்ம ஆசிரியர் தகுதி தேர்வை பொறுத்த அளவுக்கு கணக்குகள் வந்து புத்தகத்தில் இருக்கிற கணக்குகள் அப்படியே வரும். பேர் கூட மாறாமல் வரும். இப்போ அங்கே உதாரணத்துக்கு மதியழகன் அப்படின்னு இருந்தால், மதியழகன் ஒரு கடைக்கு சென்றார்னு இருந்தால் அதை அப்படியே கேட்பாங்க. ஸோ அதனால் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ பள்ளி புத்தகங்களுடைய பயிற்சி கணக்குகளை எடுத்துக்காட்டு கணக்குகளை செஞ்சு பார்க்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அந்த கணக்குகள் வந்து ஈஸியாக ஞாபகம் இருக்கும். இப்போ நம்ம அடுத்ததா அரை சுற்றளவு கண்டுபிடிக்கிறது. எழுதிக்கோங்க. 15 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர்
25 சென்டிமீட்டர். முக்கோணத்தின் அரை சுற்றளவு அரை சுற்றளவு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். எஸ் கண்டுபிடிக்கிறது தான் அரை சுற்றளவு. ஸோ நம்ம இதனுடைய அரை சுற்றளவு கண்டுபிடிச்சிக்கோங்க. 15, 35, 40, 60. 60/2 30. அரை சுற்றளவு 30 சென்டிமீட்டர். அடுத்து இன்னும் 2 கணக்கு ஹோம்ஒர்க் எழுதிக்கோங்க. முக்கோணத்தின் பரப்பு. இந்த 2 கணக்குக்கும் முக்கோணத்தினுடைய பரப்பு கண்டுபிடிங்க. அடுத்ததா சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு. √3/4 a² சதுர அலகுகள். √3/4 a² சதுர அலகுகள் சமபக்க முக்கோணத்தின் பரப்பு. இப்போ நமக்கு சுற்றளவு கொடுத்துருப்பாங்க, நம்ம பரப்பளவு கண்டுபிடிக்கணும். ஒரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு 30 சென்டிமீட்டர் எனில் அதனுடைய பரப்பு என்ன? ஒரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு 30 சென்டிமீட்டர் எனில் பரப்பு. இப்ப நமக்கு பரப்பு கண்டுபிடிக்கணும்னா பக்கம் வேணும். அப்ப நமக்கு சுற்றளவு இருக்கு, சுற்றளவை வச்சு நம்ம பக்க அளவை கண்டுபிடிச்சிக்கலாம். பக்க அளவு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறோம், பரப்பளவு கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ சுற்றளவு இருக்கு, சுற்றளவை 3ஆல வகுத்தோம் அப்படின்னா நமக்கு பக்க அளவு கிடைச்சிடும் 10 சென்டிமீட்டர். அதாவது 3 பக்கம் 30, ஸோ ஒரு பக்கம் 10. ஸோ அப்போ நம்ம இப்போ பரப்பு கண்டுபிடிச்சிடலாம். √3/4 10² 100, 1 நாங் 4, 25 நாங் 100. அப்போ 25 √3 25 √3 என்னுடைய மதிப்பு. ஒருவேளை இந்த ரூட்டு கொடுக்காம நம்பரில் வந்தால் √3க்கான மதிப்பு 1.732. √3க்கான மதிப்பு இந்த 25ஓட 1.732 பெருக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அதற்கான மதிப்பு கிடைக்கும். உங்களுக்கு ஆப்ஷனை பொறுத்து முடிவு பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷன்ல இருந்தால் இப்படி, இல்லை பெருக்கி நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் √3ஓட மதிப்பை பெருக்கிக்கணும். பெருக்கிட்டீங்கன்னா நீங்கள் சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிச்சிடலாம்.
இதுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கணக்கு எழுதிக்கோங்க. 180 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட 180 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பு. 180 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பு கண்டுபிடிங்க. எப்பவும் போல முதல்ல பக்கம் கண்டுபிடிச்ச பிறகு பரப்பு கண்டுபிடிச்சிங்க. இது கொஞ்சம் முக்கியமான கணக்கு, நிறைய தேர்வுகளில் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இந்த கணக்கை முக்கியமாக வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த தலைப்புக்கு போகலாம். அடுத்தது வந்து கனச்செவ்வகம். கனச்செவ்வகம். இப்போ கனச்செவ்வகத்தில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, மொத்த பரப்பு பக்கப்பரப்பு. மொத்த பரப்பு பக்கப்பரப்பு. மொத்த பரப்புக்கான ஃபார்முலா LB பிளஸ் BH பிளஸ் LH சதுர அலகுகள். LB பிளஸ் BH பிளஸ் LH சதுர அலகுகள். பக்கப்பரப்புன்னு பார்த்தோம்னா 2L பிளஸ் BH சதுர அலகு. 2L பிளஸ் BH சதுர அலகுகள். நம்ம இந்த ஃபார்முலா வச்சு ஒரு கனச்செவ்வகத்தினுடைய மொத்த பரப்பையும் பக்கப்பரப்பையும் கண்டுபிடிக்கணும். இப்போ முதல் கணக்கு பார்க்கலாம். ஒரு கனச்செவ்வகத்தின் நீளம் ஒரு கனச்செவ்வகத்தின் நீளம் 7.5 மீட்டர், அகலம் 3 மீட்டர், உயரம் 5 மீட்டர் எனில் கனச்செவ்வகத்தினுடைய மொத்த பரப்பும் பக்கப்பரப்பும் கண்டுபிடிக்கிறோம். முதல்ல மொத்த பரப்பு. மொத்த பரப்புக்கான ஃபார்முலா பார்த்தோம். LB பிளஸ் BH பிளஸ் LH சதுர அலகுகள். ஸோ L எழுதினோம். L 7.5, B 3, H 5. அப்போ மொத்த பரப்பு LB 7.5 பெருக்கல் பிளஸ் BH பிளஸ் LH. இதை மூணையும் பிரிக்கலாமா? 75 என்று 3 15 1 22.5 பிளஸ் 15 பிளஸ் 25 37.5. இப்போ இது ரெண்டையும் கூட்டிடலாமா? 37.5 22.5 6 70 சம் கரெக்டாக L 7.5 சாரி 75 சம் தப்பாயிடுச்சா? கரெக்டா
2L + B. நம்ம இந்த ஃபார்முலாவில் 2 விட்டுட்டோம். 2 அப்போ 7.5 பெருக்கல் 3 + B பெருக்கல் 5 3 பெருக்கல் 5 + 7.5 பெருக்கல் 5. இப்போ நம்ம இதை சுருக்கணும் அப்படின்னா நமக்கான ஆன்சர் 150. 150 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதை சுருக்கணும் அப்படின்னா நம்ம அப்போ இந்த 2 விட்டுட்டோம். ஃபார்முலாவில் 2LB + BH + LH 2 வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ 150 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும் நமக்கு மொத்த பரப்பு. இப்போ அடுத்து பக்கப்பரப்பு பார்க்கலாம். பக்கப்பரப்பு 2LB + L + BH சதுர அலகு. அப்போ ஃபஸ்ட்டு 2 L வந்து 7.5 + B வந்து 3 H 5. அப்போ 2 பெருக்கல் 3 200 22.5 பெருக்கல் 5 2 10 கூட்டணும் 10.5 2 10 10.5. அப்போ பெருக்குனா என்ன வரும்? ஒரு 0 எடுத்துட வேண்டியதான். ஸோ 105 சென்டிமீட்டர் தானே, சாரி மீட்டர். மீட்டர் ஸ்கொயர். இது பக்கப்பரப்பு மொத்தப்பரப்பு. ஸோ நம்ம 2 ஃபார்முலாலையும் மொத்தப்பரப்புக்கான ஃபார்முலா 2LB + BH + LH. அடுத்து பக்கப்பரப்புக்கான ஃபார்முலா 2LB + LBH சதுர அலகு. நம்ம இதில் பரிந்துட்டோம் அப்படின்னா இது 105. மொத்தப்பரப்பு நமக்கு என்ன கிடைச்சது? 150. ஸோ நம்ம இதற்கான இன்னொரு கணக்கு பாருங்க. L 20 சென்டிமீட்டர், B 15 சென்டிமீட்டர், H 8 சென்டிமீட்டர். இதை நம்ம நேரடியாக பெருக்கலாம். 2LB + BH அடுத்து LH பெருக்கலாமா? 15 2 30 300 + 40 120 + 160. அப்போ 2 பெருக்கல் போட்டிடலாமா? 0 8 2 5. இப்போ 0 2 16 மீதி 1 10 1 11 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மொத்த பரப்பு. இதே இதில் பக்கப்பரப்பு நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். இதே நீளம் அகலம் உயரத்துக்கு பக்கப்பரப்பு கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம இதே கணக்குக்கு பக்கப்பரப்பு பார்ப்போம். 2L + BH. அப்போ 2L எவ்வளோ பார்த்தோம்? L 20 + B வந்து 15 பார்த்தோம், H 8. அப்போ 2 35
பெருக்கல் 8 8 16 35. இப்போ 16 35 30 5 3 8 3 18 மிச்சம் 1 3 1 4 16 560 சதுர மீட்டர். இது பக்கப்பரப்பு. ஸோ இது பக்கப்பரப்பு கண்டுபிடிக்கிறது. அப்போ நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, கார் பகுதி கண்டுபிடிக்கிறது, இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு, அப்புறம் x1 y1 மற்றும் ஆதி புள்ளிக்கு இடையே உள்ள தொலைவு, ஒரு கோட்டுத்தினுடைய நடுப்புள்ளி, அப்புறம் முக்கோணத்தினுடைய நடுக்கோட்டு மையம், அப்புறம் ஒரு கோட்டு துண்டை உட்புறமாக பிரிக்கும் புள்ளி எவ்வளவு பிரிக்குது அப்படின்னு பார்த்தோம். அடுத்த அளவியல்ல ஹெரான் சூத்திரத்தை பயன்படுத்தி முக்கோணத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறது, முக்கோணத்தினுடைய அரை சுற்றளவு கண்டுபிடிக்கிறது, சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறது, அப்புறம் கனச்செவ்வகத்தினுடைய மொத்த பரப்பும் பக்கப்பரப்பும் கண்டுபிடிக்கிறது. இதெல்லாம் இன்னைக்கு பார்த்துருக்குறோம். இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது நமக்கான ஒரு சிறு தேர்வு தான். இது ஒன்றும் ஒரு பெரிய தேர்வெல்லாம் கிடையாது. நம்ம எவ்வளவோ தேர்வுகளை பார்த்த ஆசிரியர்கள், நமக்கு இந்த தேர்வு அப்படிங்கிறது நமக்கு ஒரு பயிற்சி களம் தான், வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப எளிமையான ஒரு தேர்வு. முறையாக நீங்கள் நம்மளுடைய வகுப்புகளை, சாந்தி ஐஏஎஸ் அகாடமியினுடைய வகுப்புகளை நீங்கள் முறையாக பயணிட்டு வாங்க. இங்கே கொடுக்கக்கூடிய தேர்வுகளை சிறப்பாக எழுதிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப எளிமையானது. ஃபஸ்ட்டு பாஸெல்லாம் வேண்டாம். நம்ம எல்லாருமே 100 மதிப்பெண்களுக்கு மேலே பெற்று நம்ம இந்த தேர்வை தேர்ச்சி பெற போகிறோம். அரசாங்கத்தினுடைய அந்த சான்றிதழில் நம்ம எல்லாருமே 100 மார்க்குக்கு மேலே எடுத்து, அவர்கள் சொன்ன தகுதியை விட நாங்கள்லாம் மேம்பட்ட தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் அப்படிங்கிறத நம்ம நிரூபிப்போம். அதற்கு சாந்தி ஐஏஎஸ் அகாடமி உங்களுக்கு எப்போவுமே துணை நிற்கும். எங்களை சாந்தி அகாடமியினுடைய வகுப்புகளை நீங்கள் முறையாக பயின்றுட்டு வாங்க. தேர்வுகளை முறையாக எழுதுங்க. நம்ம எல்லோருமே மிகச்சிறந்த ஆசிரியர்கள். ஸோ இந்த ஆசிரியர் தகுதி தேர்வை நம்ம வெற்றிகரமாக முடிப்போம். அடுத்த வகுப்பில் நம்ம மீண்டும் கணித வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.